வங்கக்கடலில் மேற்கு நோக்கி நகர்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வட தமிழ்நாடு கடலோர பகுதி அருகே நிலவி வருவதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் நேற்றிரவு முதல் தொடரும் கனமழை. விட்டுவிட்டு பெய்யும் மழையால் காலையில் பணிக்கு செல்பவர்கள் தவிப்பு. சென்னையில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை. கல்லூரிகள் வழக்கம் போல செயல்படும் என மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. திருவள்ளூர் மாவட்டத்தில் கொட்டும் மழையில் பள்ளிக்கு சென்ற மாணவர்கள். சில இடங்களில் கனமழையால் மாணவர்கள் பள்ளிக்கு வரவில்லை. திருவள்ளூர் மாவட்டம் எண்ணூர் ரயில் நிலையத்தில் மழைநீர் புகுந்த நிலையில் சிக்னல் கோளாறு. மின்சார ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டதால் பயணிகள் தவிப்பு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் 4 நாட்களுக்கு கனமழை. கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடியில் மாணவிகளுக்கு மது கொடுத்து ஆசிரியர் பாலியல் தொல்லை கொடுத்த விவகாரம். சம்பவத்தை மறைத்ததாக பள்ளி முதல்வர், செயலாளர் கைது. மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தை இறந்த விவகாரத்தில் மருத்துவர் சஸ்பெண்ட். கண்டித்து புறநோயாளிகள் பிரிவை புறக்கணித்த மருத்துவர்கள். தெலுங்கர்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் முன்பிணை கோரிய நடிகை கஸ்தூரி. உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இன்று விசாரணை. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக நாகை மீனவர்கள் 12 பேர் கைது. ஒரு விசைப்படகையும் சிறைப்பிடித்தது இலங்கை கடற்படை. மதுவை அதிக விலைக்கு விற்கும் டாஸ்மாக் கடை ஊழியர்கள் அனைவரும் சஸ்பெண்ட் என்று சுற்றறிக்கைக்கு எதிர்ப்பு. உயர்நீதிமன்றத்தில் டாஸ்மாக் விற்பனையாளர்கள் சங்கம் வழக்கு. கேரளாவில் தொழில் மற்றும் வணிகத்துறை இயக்குநர் கோபாலகிருஷ்ணன் சஸ்பெண்ட். மதம் சார்ந்த வாட்ஸ்அப் குழுவை உருவாக்கிய புகாரில் மாநில அரசு நடவடிக்கை. வடக்கு இஸ்ரேலை குறிவைத்து ராக்கெட் மூலம் தாக்குதல் நடத்திய ஹிஸ்புல்லா அமைப்பினர். இஸ்ரேலில் பற்றி எரிந்த கார்கள். மதுரை விமான நிலையம் அருகே சென்னையைச் சேர்ந்த காவலருக்கு கத்திக்குத்து. வழிவிடுவதில் ஏற்பட்ட பிரச்சனையில் தாக்குதல் நடத்திய நபரை கைது செய்து அவனியாபுரம் காவல் நிலைய காவலர்கள். தாய்லாந்தில் இருந்து விலை உயர்ந்த கஞ்சாவை சினிமா பிரபலங்களுக்கு கடத்தியதாக 2 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். கைது செய்யப்பட்ட 2 1 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், விவரங்களை பதிவு செய்யுங்கள். தாய்லாந்திலிருந்து சென்னை விமான நிலையத்திற்கு கடத்தி வரப்பட்ட 1 கிலோ கஞ்சாவை ஒருங்கிணைந்த குற்றப்பிரிவு தடுப்பு பிரிவு போலீசார் பறிமுதல் செய்து 2 கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட நபர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில தாய்லாந்தில் விலை உயர்ந்த கஞ்சாவை இங்கு சென்னையில் இருக்கக்கூடிய சினிமா பிரபலங்களுக்கும் முக்கிய பிரபலங்களுக்கும் சப்ளை செய்வதற்காக கடத்தி வந்தது தெரிய வந்திருக்கிறது. புழல் பகுதியைச் சேர்ந்த ஃபாரூக் என்பவரும் அதே போல கொடுங்கையூர் பகுதியைச் சேர்ந்த முகமது யூசுப் என்ற 2 பேரை ஒருங்கிணைந்த குற்றப்பிரிவு தடுப்பு பிரிவு போலீசாருக்கு வந்த ரகசிய தகவலின் அடிப்படையில 2 விமான நிலையத்திலே வைத்து கைது செய்து 1 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்திருக்கிறார்கள். இவர்கள் தொடர்ந்து விசாரணையில அல்லமீன் என்ற ஒரு நபர் தாய்லாந்தில் இருந்து இந்த கஞ்சாவை கொடுத்து அனுப்பியதும் விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. 100 கிராம் கஞ்சா இங்கு சென்னையில 1 லட்சம் ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வருவதாகவும் இது
ஒரு தரம் வாய்ந்த விலை உயர்ந்த கஞ்சா தாய்லாந்தில் விளைவிக்கப்படுவதாகவும் அங்கிருந்து பயிரிடப்பட்ட கஞ்சாவை கடத்தி வந்து இங்க இருக்கக்கூடிய சினிமா பிரபலங்கள் மற்றும் முக்கியமான பார்ட்டிகளுக்கு சப்ளை செய்வதற்காக கடத்தி வந்திருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து சென்னை விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்ட இருவரிடமும் இந்த கஞ்சா கடத்தல் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. அப்படியே விரிவான விவரங்களுக்கு நன்றி கோகுல். சென்னையில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மிதமான மழை தொடரும் என்ற அறிவிப்பு வெளியாகியுள்ளது. வானிலை ஆய்வு மையம் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது. அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம். லிபிகா, மழைக்கான எச்சரிக்கை சென்னை மட்டுமல்லாது வேற எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் விடுக்கப்பட்டுள்ளது? அபிநயா, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர் ஆகிய 6 மாவட்டங்களுக்கு 1 மணி வரை இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. நேற்றைய தினம் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில உருவாகி இருந்தக்கூடிய அந்த குறைந்த காற்றழுத்த பகுதியானது வட தமிழ்நாடு மற்றும் ஆந்திர கடற்கரையை நோக்கி ஒட்டி இருக்கிறது. இதன் சென்னை, காஞ்சிபுரம், இந்த 1 மணி வரை மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக ஆய்வு மையம் இருக்கக்கூடிய நிலையில் தற்போது நகரின் பல்வேறு பகுதிகளிலும் மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 மணி சென்னை வானிலை ஆய்வு மையத்தினுடைய எச்சரிக்கை குறித்த விவரங்களுக்கு நன்றி லிபிகா. சென்னையில் நேற்று இரவு முதல் இடைவிடாமல் நகர் முழுவதும் மழை பெய்து வருகிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், தொடர்ந்து மழையினுடைய தாக்கம் அதிகமாக இருந்து வருகிறது. இந்த நிலையில எந்த பகுதியில் இன்னமும் மழை பெய்து வருகிறது? தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கா? அபிநயா, தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகிருக்கூடிய குறைந்தழுத்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது அடுத்த 2 நாட்களில் வலுப்பெற்று தமிழ்நாட்டை நோக்கி வர இருக்கிறது. இதன் காரணமாக சென்னை உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் சென்னையில் நேற்று இரவு முதல் தொடர்ந்து மழை பெய்து வந்தது. விட்டு பெய்து வந்த நிலையில் அதிகாலை 5 மணி முதல் தற்போது வரை சென்னை மாநகரம் முழுவதும் இடைவிடாமல் மழை பெய்து வருகிறது. குறிப்பாக இன்று சென்னையை பொறுத்தவரை பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ள நிலையில் கல்லூரிகள் மற்றும் அரசு அலுவலகங்கள், தனியார் நிறுவனங்கள் வழக்கம் போல செயல்படக்கூடிய காரணத்தினால சென்னையில் இந்த இடைவிடாத மழையின் காரணமாக சில இடங்களில் வாகன போக்குவரத்து நெரிசல் கடுமையாக ஏற்பட்டது. குறிப்பாக மெல்ல மெல்ல ஊர்ந்து செல்லக்கூடிய காட்சிகளையும் ஆங்காங்கே பார்க்க முடிந்தது. அதே போல நீங்கள் குறிப்பிட்டு கேட்டது போல சென்னை நகர் முழுவதும் தொடர்ச்சியாக பரவலாக மழை பெய்து வருகிறது. கனமழையாக பெய்யாமல் மிதமான மழையாக, ஆனால் இடைவிடாமல் பெய்து வரக்கூடிய காரணமாக அங்கங்க சில பகுதிகளில் தண்ணீர் தேங்கினாலும் பெரிய அளவில் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் தான் அந்த தண்ணீர் தேங்கி இருக்கிறது. பெரிய அளவில் தாழ்வான பகுதிகளில் இதுவரை தண்ணீர் இன்னும் நிரம்பவில்லை. தொடர்ந்து இதே அடுத்த 2 நாட்களுக்கு மழை நீடிக்கக்கூடிய பட்சத்தில் தண்ணீர் அதிக அளவில் தேங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இப்போ பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நிமிடம் வரை பெரிய அளவில் தண்ணீர் அங்கங்கே தேங்கவில்லை. ஆனாலும் கூட தொடர்ந்து இடைவிடாமல் மழை பெய்துவதன் காரணமாக சில இடங்களில் வாகன போக்குவரத்து நெரிசல், பொதுமக்கள் தங்கள் வாகனங்களை மெல்ல ஊர்ந்து ஓட்டி செல்லக்கூடிய காட்சிகளை தான் பார்க்க முடியுது. அந்த அடிப்படையில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று அரசு விடுமுறை அளித்திருக்காங்க. சென்னையை பொறுத்தவரை கல்லூரிகள் மற்றும் அரசு அலுவலகங்கள், தனியார் நிறுவனங்கள் வழக்கம் போல செயல்பட்டு வருகிறது. தொடர்ந்து அடுத்த 3 மணி நேரத்திற்கு இதே போன்ற ஒரு மழை நீடிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அப்படியா? சென்னையில் பெய்து வரக்கூடிய அந்த மழை தொடர்பான கூடுதல் கள விவரங்களுக்கு நன்றி அபினேஷ். ரிப்பன் மாளிகையில் உள்ள ஒருங்கிணைந்த கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையத்தினை ஆய்வு செய்த பிறகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்திக்கிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் தற்போதைய நிலை மற்றும் கேட்டறிந்தோம். 1194 மோட்டார் பம்புகள், 158 சூப்பர் சக்கர் இயந்திரங்கள், 524 ஜெட் ரோடிங் இயந்திரங்களும் தயாராக உள்ளன. இது அக்டோபர் மாதத்தில் இருந்ததை விட, அப்போ பெய்த மழையை விட இப்போ 21% இதை அதிகமாக்கி இருக்கின்றோம். அதுபோல அந்த அக்டோபர் மழை அனுபவத்தின் அடிப்படையில், கண்காணிப்பு அதிகாரிகள் அறிக்கையின் அடிப்படையில் கூடுதல் மோட்டார்களை விற்பனை செய்திருக்கின்றோம். ஜிசிசி சார்பில்
329 நிவாரண மையங்கள் தயார் நிலையில் இருக்கின்றன. 120 உணவு தயாரிப்பு மையங்களும் தயார் நிலையில் உள்ளன. கடந்த அக்டோபர் மாதம் 98 ஆக இருந்தது. அதையும் உயர்த்தி இருக்கின்றோம். நிவாரண மையங்கள் 120 உணவு தயாரிப்பு மையங்கள் தயார் நிலையில் இருக்கின்றன. சென்னையில் உள்ள 22 சுரங்கப்பாதைகளில் கணேசபுரம் சுரங்கப்பாதை தவிர மற்ற 21 சுரங்கப்பாதைகளும் வழக்கமான போக்குவரத்து போயிட்டு இருக்கு. அதுவும் இந்த கணேசபுரம் சுரங்கப்பாதை மட்டும் அதுவும் ரயில்வே மேம்பாலம் பணி மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அதற்காக தான் மூடி வைக்கப்பட்டிருக்கு. காலை 9:30 மணி வரை எந்த பகுதியிலும் பெருசாக தண்ணீர் தேங்கவில்லை. இருப்பினும் நாங்கள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றோம். சென்னை கார்ப்பரேஷன் கமிஷனர், ஜிசிசி டீம், அமைச்சர்கள், அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள், மேயர், துணை மேயர் இப்படி அனைவரும் களத்தில் இருக்கின்றோம். மக்களுடைய இயல்பு வாழ்க்கையை உறுதிப்படுத்த அனைத்து விரைவான நடவடிக்கைகளையும் கண்டிப்பாக எடுப்போம். மக்களும் பத்திரிகை நிறுவனங்களும் ஊடகங்களும் எங்களோட ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நம்ம அந்த ஒரு 3 சேனல் வந்து நம்ம வாங்கிருக்கோம். இப்போ அந்த ஒர்க்கு எப்படி இருக்கு சார்? ஏன்னா லாஸ்ட் டைம் வெறும் சவாலாக இருந்தது வந்து அதுதான். இப்போ அந்த 3 கெனால் பொறுத்த வரைக்கும் 5 ஃப்ளோட் போட்டு டீப்பாக வந்து எங்கே கம்ப்ளைண்ட்ஸ் பாயிண்ட், டிஸ்போசல் பாயிண்ட்ஸில் தேவையான சகடு மண்ணை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு இருக்கோம். ஒர்க்கு போயிட்டே தான் இருக்குது. இப்போ கண்டிப்பாக அதில் பெருமளவு வந்து உங்களுக்கு வாட்டர் ஃப்ளோ இப்போ ரெகுலேட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த ஒர்க்கு கண்டினியூஸாக போயிட்டு தான் இருக்கும். தூர் வர்ற பணி நடந்துகிட்டே இருக்கு. டி கெனால், நார்த் கெனால், இது 3மே இன்னும் ஒர்க் கம்ப்ளீட் ஆகல. இன்னும் போயிட்டே தான் இருக்கு. நடந்துட்டே இருக்கு. ப்ராக்ரஸ். போன மழை பெஞ்ச போதே அந்த குறிப்பிட்ட கால அவகாசத்துக்குள்ள முடிச்சு கொண்டு உத்தரவாதம் கொடுத்துருந்தோம். இப்போ அடுத்த மழை இப்போ ஒரு 4 நாளைக்கு எச்சரிக்கை இருக்கு. இன்னமும் அந்த 3 பிரதான கால்வாய்கள்ல தூர்வார பணி, சீரமைப்பு பணி நிறைவு பெறல. போயிட்டு இருக்குங்க. கண்டிப்பா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ முடிச்சிடும். சார், இப்போ நம்ம மற்ற தமிழ்நாட்டில் மற்ற மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம சென்னையில் வந்து பல்வேறு நடவடிக்கை எடுத்துருக்கோம். அதனால இப்போ மற்ற மாவட்டங்கள் எந்தெந்த மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்காங்க? 2 நாள் முன்பு திருச்சி, மதுரை, தஞ்சாவூர் இங்கெல்லாம் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சுங்க. இப்போ இதுக்கு அடுத்து இதுக்கு போயிட்டு இருக்கேன். இந்த எழிலகம் அந்த சென்டருக்கு போகிறேன். அங்கே போனதுக்கப்புறம் அங்கே பார்த்துட்டு நான் சொல்கிறேன். இப்போதைக்கு சென்னை மட்டும்தான், சென்னை, காஞ்சிபுரம் இங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற மாவட்டங்கள் மட்டும்தான் அதிக கனமழை எதிர்பார்க்கப்படுகிறது. மற்ற மாவட்டங்களில் இன்னும் நியூஸ் பண்ணல. பெருசாக ஒன்றும் வரலைங்க. சோஷியல் மீடியாவில் போடுறாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதெல்லாம் உடனுக்குடன் ஆக்ஷன் எடுக்கப்படுது. பெரிய அளவில் வந்து இப்போ கால்ஸ் கம்ப்ளைண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, சென்னை குடிநீர் பூர்த்தி செய்யக்கூடிய ஏரி இன்னமே மொத்தம் 22,000 பேர் மொத்த ஒர்க் ஃபோர்ஸ், ஜிசிசியோட ஒர்க் ஃபோர்ஸ் வந்து டயர்ல இருக்கிறோம். ஏரியில வந்து பாதியில தான் தண்ணி இருக்கு. இப்போ வந்து ஆனா வந்து நம்ம என்ன பண்றோம்னா, இன்னும் மழைநீர் சேகரிப்பாளர்கள் நியூஸ் வரவங்க டக்குன்னு என்ன பண்றாங்கன்னா, அதை வந்து தண்ணி அப்புறப்படுத்த பாக்குறாங்க ஒழிஞ்சு இந்த மழைநீர் சேகரிக்கும் பணி எந்த அளவுக்கு இருக்கு? இல்லை, கடந்த 13 டிஎம்சி வந்து நம்ம மொத்த கெப்பாசிட்டி, டோட்டல் கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர் பாடிஸ் சேர்த்து அதில் இப்போ 6 டிஎம்சி தண்ணி இப்போ அவ்வளோ இருக்கு. இதே டைமில் கடந்த ஆண்டு இதே டைமில் 9.3 டிஎம்சி இருக்கு. ஸோ இன்னும் மழை அதிகமாக நமக்கு தேவை இருக்கு. ஸோ இன்னும் வர காலத்தில் இன்னும் கேட்ச்மெண்ட்டில் மழை பெஞ்சாதான் வந்து எல்லா வாட்டர் பாடியும் ஃபுல்லாகும் போது ட்ரிங்கிங் வாட்டர் இஷ்யூ வராமல் இருக்கும். மழைநீர் சேகரிப்பு என்ன பண்ணியிருக்கோம் சென்னையை பொறுத்த வரைக்கும்? இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, தண்ணி அவுட் பண்ணும்போது எல்லாமே வீணா போட்டோம்ல போகும். எல்லா கட்டிடங்களுக்கும் மழைநீர் சேகரிப்பு இது கண்டிப்பா இருக்க வேண்டும் அறிவுறுத்தல் பில்டிங் பிளான் அப்ரூவ் பண்ணும்போதே சொல்லியிருக்கோம். எல்லாமே கண்டிப்பா எல்லா ஏரிகளிலும் இந்த ஏரி என்ன பண்ணோம்னா, நிறைய கிணறுகள் எல்லாம் தூர்வாரி இங்க சென்னை மாநகராட்சியில பண்ணிருந்தோம். புது விதமா வந்து பண்ணலாம்ல, அந்த மாதிரி குளம் வெட்டி இருக்கணும். 5 குளம் வெட்டப்பட்டிருக்குது, பயன்பாடு வரப்போகுது. கூடுதலா மழை பெஞ்சா எந்த மழை சேமிக்க ஜோனல் மானிட்டரிங் ஆபீசர்ஸ் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் 15 ஜோன்ஸ்க்கும் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கோம் இல்லையா? பட் இந்த மழை டைம்ல உங்களை ஆன் ஃபீல்ட்ல பார்க்க முடியும். பட்டணமக்கள் லூப் ரோட்ல நைட்ல இருந்து பவர் கட்டுன்னு அந்த மக்கள் வந்து போராட்டம் பண்ணிருக்காங்க. பட்டணமக்கள் லூப் ரோட்ல அப்படியா பவர் கட்டுன்னு நைட்ல இருந்து மக்கள் போராட்டம் பண்ணுறாங்க. பவர் கட்டு செக் பண்ணிட்டோம்.
சென்னையில் தொடர்ந்து மழை பெய்து வரக்கூடிய நிலையில் ரிப்பன் மாளிகையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்டளை மையத்தை ஆய்வு செய்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இங்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அந்த விவரங்களை பகிர்ந்தார்.